ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜனவரி 9, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். இறைவனுடனான உறவில் முதலில் நான் உன்னுடையவன் என்ற மனப்பாங்கினை கடைப்பிடியுங்கள். கடல் அலையானது தான் கடலை சார்ந்தது என்பதை தானே கண்டு உணரட்டும். நாம் நினைப்பது போல் இந்த முதற்படி அவ்வளவு எளிதானது அல்ல. தனக்கு கீழே உள்ள கடல்தான் தன் வாழ்வாதாரம் என்பதை புரிந்து கொள்ள அலைக்கு வெகுகாலம் பிடிக்கும். ஏனெனில் அலை கொண்டிருக்கும் அகந்தை அத்துணை சக்தி வாய்ந்தது. அதனை கடலுக்கு முன் பணிந்து மண்டியிடுவதற்கு அனுமதிக்காது. நான் உன்னுடையவன், நீயே தலைவன், நான் ஒரு சேவகன், நீயே அரசன், நான் உனக்கு கட்டுப்பட்டவன் என்பதே இரண்டாவது நிலை. இந்த மனப்பாங்கு அகந்தையை கீழ்ப்படியச் செய்து ஒவ்வொரு செயலையும் பயனுள்ளதாக ஆக்கும். வேதாந்தத்தில் இதுவே மார்ஜால கிஷோர நியாயம் எனப்படுகிறது. அதாவது ஒரு குட்டி பூனை தன்னை ஆதரித்து காப்பதற்கு தன் தாய் பூனையே கதி என்று நம்பியிருப்பதைப் போல பக்தன் அகந்தையற்ற நிலையில் இறைவனே கதி என சரணடைந்து இருக்கும் நிலையாகும். இதற்கு அடுத்த நிலை நீ என்னுடையவன் என்பது. இங்கு அலையானது கடலின் ஆதரவை உரிமையுடன் கேட்கிறது. இந்த நிலையில் இறைவன் பக்தனை காத்து ரட்சிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பக்தன் முக்கியமானவன், ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்பதால் இறைவன் பக்தனின் தேவையை பூர்த்தி செய்தாக வேண்டும். பக்த சூர்தாஸ், ஓ கிருஷ்ணா, நீ என்னுடையவன், நான் உன்னை விடமாட்டேன். உன்னை என் இதயத்தில் சிறைப்பிடித்து விட்டால் நீ எப்படி தப்ப முடியும் என்கிறார். இதற்கு அடுத்த நிலை நீயே நான், அதாவது நான் உன் பிரதிபிம்பம், நீயே மெய்ப்பொருள். எனக்கென்று ஒரு தனித்தன்மை இல்லை, இருமை என்பதே இல்லை, அனைத்தும் ஒன்றே. இருமை என்பது மாயையே. தெய்வீக அருளுரை, செப்டம்பர் 8, 1963. பக்தன் பகவானை நோக்கி விரைவதை விட பகவான் பக்தனை நோக்கி அதிவேகமாக விரைகிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.